நம்ம செய்ய போகிற ரெசிபி அண்டா புர்ஜி. ஸோ இந்த அண்டா புர்ஜி எல்லோராலையும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதை நம்ம ரைஸ் கூடயும் போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. நாம் செய்ய போகிற அண்டா புர்ஜிக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா 3 எக்கு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோடு சேர்ந்து இடித்த இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய்கறி எல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயை வச்சு கொஞ்சமாக கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் 3 முட்டையை எடுத்து உடைச்சி ஊற்ற போகிறோம். நம்ம முட்டையை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு கடலெண்ணெயை ஊற்றிருக்கோம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் சின்ன ஜீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுள்ள மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நாம 3/4 டம்ளர் அளவுள்ள தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைப்போம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்க மக்களே, நம்மளுடைய ஒரு சூப்பரான எக் புர்ஜி எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். இதே போலவே நீங்களும் உங்களுடைய வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு. மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.